எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃப் ஆடக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாட்டிக் நடக்குதுன்றது எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் செத்தால் தான் ஒய்ஃப் ஆடக்கூடாது, ஆனால் ஒய்ஃப் செத்தால் ஹஸ்பண்ட் ஆடலாமா? அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதையே நடந்துட்டுருக்கு. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி என்ன கேட்குன்னா, விமன்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது ஜென்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்குதுன்ற ஈக்குவாலிட்டி தானே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எதுக்கு தேவையில்லாத நியூஸ்லலாம் தேவையில்லாத பிளாப்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு துப்புக்கட்ட நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற கஷ்டம் அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் அவங்கவுங்களுக்கு. அவன் ஹஸ்பண்டும் அவன் பொண்டாட்டியும் எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட கஷ்டத்தில் எதையாச்சும் போய் நீங்கள் நின்னீங்களா? எதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத போட்டுட்ருக்கீங்க? அவன் மூடிக்கிட்டு போய் அவன் வேலையை பார்க்கலாம்ல. தேவையில்லாத கமெண்ட்ஸ், தேவையில்லாத இது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தேவையில்ல. உங்களோட இதுக்கோசம் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லை. நிறைய நியூஸ் சேனல்ஸில் பிளாப்லா போயிட்டுருக்கீங்க ரோபோ சங்கர் சாரை பற்றி. ஆக்சுவலி அவர் எப்படி செத்தா என்ன உங்களுக்கு? அவங்க ஒய்ஃப் தானே பார்த்துக்கிட்டாங்க, இல்லை நீங்கள் எதாவது பணம் கொடுத்து பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை. அப்போ என்ன மயிருக்கு நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? தேவையில்லாத அவங்க ஒய்ஃப் ஆடுறாங்க, ஆடாத போட்டோம். நீங்கள் என்ன துட்டு கொடுத்துட்டு உக்காந்துட்ருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாத பேசிகிட்ருக்கீங்க? உதயநிதி ஸ்டாலினே வந்து பார்த்துட்டு போய் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டார். அப்போ சன் நியூஸில் ஏன் பிளாப்லாலாம் பேசிகிட்ருக்கீங்க? தேவையில்லாத நிறைய சேனல்ஸில் போயிட்டுருக்கு. தேவையில்லாத யாரை பற்றி யாரும் பேசாதீங்க ப்ளீஸ். அவங்க ஹஸ்பண்டை அவங்க ஒய்ஃப் எப்படி வந்து பேம்பரிங் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் 2 வருஷத்தில் தெரியும். சம்டைம்ஸ் நானே யோசிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஹஸ்பண்டை ஒய்ஃப் பார்த்துக்கவே மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்டை சூப்பராக பார்த்துக்கினாங்க. தயவு செஞ்சு ஒன்று முறை அவங்களோட ஃபேமிலியோட இதுவில் யாரோடதோ பற்றி பேசாதீங்க. அவங்க ஏதோ ஒரு சினி ஃபீல்டுக்கோ ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ராங் இன்ஃபர்மேஷன் சாரை பற்றி, சாரோட மிஸ்ஸஸ் தேவையில்லாதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குது, நம்மளோட குடும்பம் என்னன்றதை மட்டும் பாருங்கள் ப்ளீஸ். தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் நிறைய தேவையில்லாமல் பிளாப்லா. ஹஸ்பண்ட் செத்தா ஒய்ஃப் ஆடக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் இல்லை. ஓகே, அவங்க வந்து டான்ஸுன்னும் போது அவர் அதை இது பண்ணி தான் அட்மையர் ஆனது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எதுக்கு? நம்மளுக்கு எதுக்கு அந்த கதை? தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசாதீங்க. கமலஹாசன் சார் வந்து அவர் அந்த அளவுக்கு சலிட் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அவருக்கு தெரியும்ல, யாருக்கும் அனாவசியமாக அவர் வரமாட்டார். ஸோ அவர் வந்திருக்காருன்னும் போது ஸோ ஒரு ரீசனபிளாக தான் வந்திருப்பார். ஸோ அவர் அவ்வளோ ஒஸ்டான பர்சன் கிடையாது ரோபோ சங்கர். அவர் மஞ்சள் கம்மில் இருக்கிறது, குடிச்சிட்டு இருக்கிற. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் என்ன மாதம் அவருக்கு ஃபிசிக்கலாக இல்லை மெடிக்கலாக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா? எதுக்கு தேவையில்லாத பேசிகிட்ருக்கீங்க மற்றவங்கள பற்றி? அவன் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஊரில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கறது தான் இந்த யூடியூப் சேனலும். இதுவெல்லாம் தேவையில்லாத புல்ஷிட்டான விஷயம்லாம் நீங்கள் பண்ணின்னு இருப்பீங்க. ப்ளீஸ் தேவையில்லாமல் அவரை பற்றி பேசாதீங்க. அவர் ரொம்ப ஜென்யூனாக இருந்தார், வாழ்ந்தார், இறந்துட்டார். தேவையில்லாமல் பேசாதீங்க. அவங்க ஒரு வாரம் அவங்க வீட்டில் சண்டை, அவங்க ஒய்ஃப் பார்க்கல, ஸோ அதனால் அவங்க இறந்துட்டாங்க, சாப்பிடல. நீங்கள் போய் அவங்க வீட்டில் என்ன கேமரா வச்சு பார்த்தீங்களா? இல்லை. தேவையில்லாத பேசாதீங்க யாரை பற்றி யாரும் ப்ளீஸ். நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்காம ஊர் வீட்டு பிரச்சனை பார்த்தா அதுக்கு ஒரு கமெண்ட்ஸு. அந்த சன் நியூஸில் ஐயோ எவ்வளோ கமெண்ட்ஸுடா. எப்பா சாமிங்களா, உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லைங்களாடா? இதுக்குன்னே பொழந்து வந்து உட்காந்து அவன் பொண்டாட்டி அவருக்கு ஆடுறாரு, அவங்க ஆடுறாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை?
உன் பொண்டாட்டி உனக்கு தான் போது அவன் பொண்டாட்டி அவருக்குன்னும் போது ஆடல. உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா தேவையில்லாத பிளாக்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா மைத்துக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஒரு மயிரும் புரியல. அவர் பொண்டாட்டி அவர் எப்படின்னா ஆடட்டும். அவங்க வீட்டில் நீங்கள் போய் ₹1 கொடுக்க போகிறீங்களா நாளைக்கு? எவனை கொடுக்க போகிறதில்ல. அப்போ எவனை கமெண்ட் அடிக்காதீங்க. உன் வீட்டுக்கு எதுவும் கொடுக்க பொய்ஷி இல்லைல்ல. இப்போ மூடிக்கிட்டு அவன் உட்காருங்க. நீ என்னன்னா கமெண்ட்ல ஆடுறா மாதிரி என்னன்னா ஆடு. மற்றவங்களை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப டீசெண்டாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்த முறை இப்படி தான் நான் பேசுவேன். மயிரை பிடுங்குவேன். நீ அவனாச்சு கமெண்ட்ல அதுவும் இந்த சன் நியூஸில் அடிக்கிறீங்க பாருங்க கமெண்ட்ஸு, எனக்கு ஏறுது அப்படியே சுருன்னு. அவரு கலக்க போகிறது யார்லேருந்து இன்னைய வரைக்கும் எங்கேருந்து வந்திருக்காருன்றது உலகத்துக்கே தெரியும். தேவையில்லாத பேசாதீங்க. ரொம்ப அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. அவர் போயிட்டாரு, அவர் போய் சேர்ந்துட்டாரு. தேவையில்லாமல் யாரை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம செத்தாலும் அதே தான் சேம் திங், நம்மளுக்கும் இதே தான் நடக்கும். யூடியூப் சேனலில் நம்ம ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக யார் வேணால் யாருக்கோ கொடுத்துடலாம். நம்ம என்ன வாழ்கிறோம், நம்ம லைஃப் என்ன, நம்ம உலகம் என்னன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தமாரி மற்றவங்கள பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளை யோசித்து பேசணும். புரிஞ்சிட்டு பேசுங்க ப்ளீஸ். அவருக்கு பொண்ணு இருக்குது, அவர் எல்லா கடமையும் முடிச்சு தான் இறந்தார். ப்ளீஸ் இன்னொன்று முறை ரோபோசங்கர் சாரை பற்றி யாரோ பேசாதீங்க. ஆக்சுவலி 2 நாளாக என்னாலேயே அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சார் இறந்துட்டாரு நீட்டு. ஆக்சுவலி இஸ் வெரி சூப்பர் மேன். அவர் மாதிரி சிரிப்பு காட்டுற பர்சன் யாரும் இருக்க மாட்டாங்க. தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ். நான் எல்லாருக்கிட்டேயும் ரெக்வஸ்ட்டோடு கேட்குறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன வேணாலும் பேசுங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர்.